This is a water connection line. This is a fresh tank fill. நம்மகிட்ட வந்து உள்ளே வந்து டேங்க் இருக்குது, 50 gallon டேங்க் இருக்குது. அதை டேரெக்டாக கொடுத்தா டேங்க் ஃபுல் அப்படிங்க. இது வந்து சிட்டி வாட்டர் கனெக்ஷன். டேங்க்லேருந்து நேராக இப்போ பார்க் பண்ணும்போது நேராக இதில் தான் கனெக்ஷன் கொடுப்போம். ஸோ இந்த கனெக்ஷன் நேராக கொடுக்கணும். இப்போ வாட்டர் கனெக்ட் பண்ணுறேன். இதை வந்து இங்கே வாட்டர் பைப் இங்கே இருக்குது. வாட்டர் பைப்பில் தண்ணி கொடுக்கணும். அதுக்கு மேலே என்ன 2-3 சிஸ்டம் பண்ணணும். ஒன்று வந்து இது வந்து ரிலீஃப் வால். திடீர்னு ப்ரெஷர் ஜாஸ்தி வந்துட்டா சிஸ்டம் டேமேஜ் பண்ணும். அக்கா இது ரிலீஃப் வால். இது லைனாக 40 to 50 PSI கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு ஒய் வால். இன்கேஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் வேணால் அதுக்காக ஒரு ஒய் வால் போட்டிருக்கு. அப்புறம் இது வந்து வாட்டர் ஃபில்டர். வரக்கூடிய வாட்டரை ஃபில்டர் பண்ணி இதான் ஃப்ளோ டைரக்ஷனு. அதில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போதைக்கு இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து புது ஃபில்டர். எனக்கு புது ஃபில்டரை மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா க்ளீன் த ஃபில்டர். ஸோ வி ஆர் கோயிங் டு சிட்டி கனெக்ஷன். ஸோ நம்ம சிட்டி வாட்டர் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். அதெல்லாம் சிட்டி கனெக்ஷனை கொடுத்துறோம். சிட்டி கனெக்ஷன் இங்கே இருக்குது. இதுக்கு ஏன் 45ல் கொடுத்துருக்கோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணால் ஹோஸு பூரா அதில் லோடு வரும். நேராக கொடுத்தேன். அதனால் 45, 90னா இட்ஸ் பெட்டர். 90 வந்து நல்லாயிருக்கும். ஆனால் 90 கொடுத்தோம்னா சப்போஸ் மேலே ஹோஸ் மாட்டப்போ இந்த ஹோஸ் இடிக்கும். அதான் 45 வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் 90 டிகிரி வால்வ் தந்திருக்கீங்க. அதான் சொல்கிறீங்க. PSI 90 இல்லை 90 டிகிரி. இது வந்து 45 டிகிரி வால்வ். ஆமாம். 90 கொடுத்தா நேராக வந்து இதில் இடிக்கும். ஆமாம். ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தா லோடு பிற இதில் வந்து பெண்ட் ஆகிட்டு இருக்கும். 45 கொடுக்கும்போது அடுத்து கொடுக்கும். அதனால தான் அந்த ஆங்கிள் அந்த இந்த ஃபிட்டிங் கனெக்ஷன் வந்து 45 டிகிரியில் ஆங்கிளில் கொடுத்துருக்கு.